என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனி என்பற்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரை பெறாமன்னம் அமுதத்தெண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேத நெறிதழை தொங்க மிகு சைவத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளவயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறி வாழ பரிஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெரு நாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்யத் திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருபாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை அகில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வாம். துக்குசி திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய கமலவிநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக தெய்வச் சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கிற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் நேற்றைய வகுப்பில் காரைக்கால் அம்மையாருடைய அருள் வரலாற்றில் 21வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். அந்த வகையில் நம்முடைய காரைக்கால் அம்மையார் தனதத்தன் என்று சொல்லப்பெறுகின்ற வணிகனுக்கு திருமகளாக அவதரித்தார்கள். வளர்ந்து வருகிற நிலையிலேயே இறைவன் மீது பக்தி உடையவராக அன்பு செலுத்தக்கூடியவராக மொழி பேசத் தொடங்கும் பொழுதே அந்த மொழி இறைவனுடைய திருவார்த்தையாக அமையப்பெற்ற பேறு உடையவர்கள். இப்படி வளர்ந்த வருகிற நிலையில் மனப்பருவம் வந்த பொழுது தங்கள் மரபுக்கு ஏற்றாற் போல வணிக குலத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாகை காரோணம் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நிதிபதி என்று சொல்லக்கூடிய வணிகனுடைய மகனை மனம் பேசுவதற்காக பெரியவங்க வந்தாங்க. குலம் பேசி தங்களுடைய இசைவை கொடுத்த நிலையில் அவருக்கு இருவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணம் எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது மயில் போன்ற அம்மையாரை காளை போன்று இருக்கக்கூடிய நிதிபதிக்கு அவருடைய மகனாகிய பரமதத்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்று ஒரு ஊமை காட்டினார். அங்கே இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் வியாபாரத்தின் பொருட்டாக வந்த வணிகர்கள் 2 மாங்கனிகளை அவனிடத்தில் கொடுத்தாங்க. மாங்கனியை பெற்றுக்கொண்ட பரமதத்தன் பணியாளன் வழியாக இல்லத்தில் கொண்டு போய் கொடுக்க என்று அனுப்பி கொடுக்கிறான். அதை பெற்றுக்கொண்ட புனிதவதியார் அதை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அடியவர் ஒருவர் மிக பசியோடு அம்மையாருடைய இல்லம் நோக்கி வருகிற நிலையில் வரவேற்று வழிபாடுகள் செய்து அமுது செய்விக்கக்கூடிய நிலையில் அடியவரே பிறர்க்கரிய விருந்து என்ற உணர்வில் இருக்கின்றதை கொண்டு அமுது செய்விப்போம் என்று கரி அமுது உதவவில்லை என்ற நிலையிலும் அமுது செய்விக்கக்கூடிய செயலில் அவருக்கு அமுது செய்வித்து
இல்லாளன் வைக்க என்று கொடுத்த மாங்கனி இரண்டில் ஒன்றை அறிந்து வந்து வைத்தார்கள். வந்த பெரியவர் மூப்பினாலும் அந்த பசியினாலும் இருந்த சோர்வு அமுது எடுத்துக்கொண்ட நிலையில் நீங்கியது. வந்த பெரியவர் அம்மையார் செய்த செயலை கண்டு உவந்து பாராட்டி அவ்விடம் நோக்கி நகர்கிறார். அப்படிங்கிறதோடு நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 22வது பாடலிருந்து நாம் இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகிறோம். மற்றவர்தாம் போயின பின் மனைப்பதியாகிய வணிகன் உற்ற பெரும் பகலின் கண் ஓங்கிய பேரில் எய்தி பொற்புறம் முன் நீராடி புகுந்து அடிசில் புரிந்து அயில கற்புடை மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். இங்கே சொல்லும் பொழுது இங்கே வணிக நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பரமதத்தன் உணவு நேரம் வந்த பொழுது தன் நிறுவனத்திலிருந்து புறப்பட்டு தன் மாளிகைக்கு வருகிறான். மற்ற அவர் தாம் போயின பின் வந்த பெரியவர் அமுது செய்துவிட்டு பாராட்டி சென்ற பிறகு மனைப்பதியாகிய வணிகன், அந்த இல்லத்தின் அரசன் என்று சொல்லப்பெறுகின்ற வணிகனாகிய பரமதத்தன் உற்ற பெரும் பகலின் கண், அதாவது உச்சி பொழுது என்கிற அந்த பகலின் கண் ஓங்கிய பேர், அது சொல்லக்கூடாது, அந்த வீடு பெரிய வீடு, அதனால் ஓங்கிய பேர் இல் எய்தி அப்படின்னார். பேரில் அப்படின்னா பெரிய வீடு, நான் தன் மகள் வாழ்வதற்காக ஒரு மாளிகை சமைத்திருக்கிறார் என்று நம்ம முன்ன பார்த்தோம். அப்படிப்பட்ட பெரிய இல்லத்துக்கு வந்து சேர்ந்தான். சென்று நீராடிவிட்டு வந்து அமுது எடுத்துக்கொள்ள வருகிறான். எனவே பொற்புறு முன் நீராடி புகுந்து அடிசில் ஆக அமுது செய்வதற்கு அயில அப்படின்னார். கற்புடைய மடவாராகிய புனிதவதியார் வந்து இன்முகத்தோடு அவனுக்குரிய உணவினை கொடுக்கிறார். எனவே கடப்பாட்டில் ஊட்டுவார் அப்படின்னார். அடியவரும் வந்தாங்க, அவருக்கும் அமுது செய்வித்தார். இங்கே கணவன் வருகிறான், அவனுக்கும் அமுது செய்விக்கிறார். இங்கே சொல்லும் பொழுது அடியவருக்கு சொல்லும்போது ஏதந்தீர் நல் அடியவர் அவரே விருந்து என்பதனால இதை விட வேறு பேரு உண்டோ என்று அந்த இன் அடிசில் ஊட்டினார்னர். இங்கே கடப்பாட்டில் ஊட்டினார் அப்படின்னு ஒரு சொல் வேறுபாடு காட்டார். இன் அடிசில் ஊட்டினார், கடப்பாட்டில் ஊட்டினார் அப்படின்னு ஒரு வேறுபாட்டை காட்டுகிறார். எனவே உரிய வண்ணம் தன்னுடைய கணவனாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து அமுது ஊட்டுகின்ற பணியில் நிற்கிறாங்க. இன்னடிசில் கரிகளுடன் எய்து முறை இட்டதன் பின் மன்னிய சீர் கணவன் தான் மனையிடை முன் வைப்பித்த நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை நரும் கூந்தல் அன்னம் அணையார் தாம் கொடுவந்து கலந்து அளித்தார். இங்கே உணவு பரிமாறுகிற பொழுது காய்கறிகளோடு அந்த உணவை அவங்க அமுது செய்விக்கிறாங்க. இன் அடிசில் கரிகளுடன், இந்த கறி தான் தொண்டர் வரும்போது தயாராகலை. எனவே இன் அடிசில் கரிகளுடன் எய்து முறை இட்டதன் பின், அப்படி உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு நிறைவாக தன் கணவன் கொடுத்தனுப்பிய மாங்கனிகள் இரண்டில் ஒன்றை, ஏன்னா ஒன்று அடியவருக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு, அதனால் மன்னிய சீர் கணவன்தான் மனையிடை முன் வைப்பித்த கொண்டு போய் கொடுத்து வை என்று சொன்ன அந்த கனியில் நன்மதுர மாங்கனி, மிகவும் சுவையான கனியாக அந்த மாங்கனி இருந்தது. நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை, ஏன்னா ரெண்டு இல்லை, இப்போ ஒன்று தான் இருக்குது, இருந்த ஒன்றை நரும் கூந்தல் அன்னம் அணையார்,
ஆக அன்னம் போன்று இருக்கக்கூடிய புனிதவதியார் அதை கொண்டு வந்து அவனுக்கு சிறு சிறு துண்டுகளாக்கி கொண்டு வந்து அமுது செய்விப்பதற்கு அவனிடத்தில் வைக்கிறாங்க. எனவே முன் கொடு வந்து கலந்து அளித்தார். அப்படி அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த நிலையில் இப்போ அவன் அந்த மாங்கனியை சுவைக்கிறான். சுவைத்த பிறகு மனைவியார் தாம் படைத்த மதுரம் மிக வாய்த்த கனி, மனைவியார் தாம் படைத்த மதுரமிக வாய்த்த கனி, தனை நுகர்ந்த இனிய சுவை ஆராமை, தார் வணிகன் இணையதொரு பழம், இன்னும் உளது அதனை இடுக, இணையது ஒரு பழம் உன் இன்னும் உளது அதனை இடுக, அணைய தாம் கொடுவர அணைவார் போல் அகன்றார். இங்கே தான் நீங்கள் ஆழமாக இந்த காட்சியை கொஞ்சம் சிந்திக்கணும். அவன் மாங்கனியில் ஒரு கனியை அவன் கொடுத்து அனுப்பி 2 கனி, அதில் ஒன்றை அம்மையார் கொண்டு வந்து அவனுக்கு வைத்தாச்சு. அதை சாப்பிடுகின்ற பரமதத்தன் ரொம்ப சுவையாக இருக்குது மாங்கனி. அந்த சுவையை சாப்பிட்டுட்டு அவனுக்கு இன்னும் போதலை. அதனால் என்ன சொல்கிறான், 2 கனி கொடுத்தனும்ல, இன்னொன்று இருக்கும் இல்லையா, அதையும் கொண்டு வா என்று அவன் புனிதவதியார்கிட்ட சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற நிலை இந்த இடத்துலே நீங்கள் சிந்திக்கணும். ஒரு நல்ல கணவனாக இருந்திருந்தால் அவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கொடுத்ததே 2 கனி, ஒன்றை இவன் சாப்பிட்றான் முழுமையாக, இன்னொன்று இருக்குது இல்லையா, புனிதவதி நீ நல்லா எங்காரும் கொடுத்துறாத, நீ சாப்பிடு, அருமையாக இருக்குது இந்த கனி அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும். அதை விடுத்துட்டு இன்னொன்னையும் எனக்கு கொண்டாந்து வை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அவனுடைய அறிவில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு சேக்கிழார் சொல்லாமல் சொல்லுகிறார். நீங்கள் இதான் புரிந்து கொள்ளணும். நீங்கள் சும்மா அந்த நீதி போதன கதைகள் அப்படின்னு வகையில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். சும்மா நினைவூட்டலுக்காக அப்படின்னு கேட்டால் 2 மான்கள் சென்றன. ஒரு சிறிய நீர்நிலை, 2மே தாகத்தோடு போகுது. அதில் பார்த்தா ஒரு மான் குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு. 2 மானும் ஆணும் பெண்ணுமாக சென்று நீர் பருக போகிறது. அந்த தண்ணீர் போதலைன்னு அது தெரிந்தது. 2மே பருகுவதாக வைத்து வாய் வைத்து கொண்டு பருகுவதாக நடித்து கொண்டு அந்த நீரை பருகாமலே இறந்து போயிற்று என்று ஒரு கதை படிச்சிருப்போம். அதுதான் ஒரு மான் அப்படிங்கிற ஒரு உயிரினம், 5 அறிவு பெற்றிருக்கிற ஒரு விலங்கு தண்ணீர் பருக போகும்போது தன் துணையாக இருக்கக்கூடியதும் பருகட்டும்னு அது நினச்சது. பெண்மான் சிலது ஆண்மான் சாப்பிட்டுன்னு அது நினைத்தது. இப்படி ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து 2மே சாப்பிடாமல் இறந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே அறிவுடையவன் அல்லவா பரமதத்தன். சுவையான கனியில் ஒரு டஜன் கொடுத்துருந்தா இன்னும் 2 கொண்டு வந்து வை அப்படின்னு கேட்டதில் தப்பே இருக்காது. கொடுத்ததே 2, ஒன்றை முழுசாக சாப்பிட்டாச்சு, இன்னொரு கனியை கொண்டு வா என்று கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை சிந்திக்கும். அப்போ தனக்கு கிடைக்கக்கூடிய சுகம் நம்ம சொல்கிறோம், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிறமே. அட இந்த மாங்கனி சுவையான கனியில் ஒரு கனியை கொடுக்கறதுக்கே அவனுக்கு மனம் இல்லையே என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. சிந்தனையில் வைத்து கொள்ளலாம். சரி, அப்போ சொல்கிறான், மனைவியார் தாம் படைத்த மதுரமிக வாய்த்த கனி தனை நுகர்ந்து இனிய சுவை ஆராமை. ஆறுதல் அப்படின்னா நிறைதல், ஆராமை அவனுக்கு இன்னும் பத்தலை. அப்படின்னா அவன் செவிச்சுவையை விட வாய்ச்சுவைக்கு முதன்மையான ஆள்னு தெரியுது. அது சாப்பிட்டுட்டு ஆறலைங்கிறானே, அப்படிங்கும்போது அது ஒரு கருத்து தெரிகிறது. சரி, ஆராமை மாலை அணிந்திருக்கின்ற வணிகர், வணிகருக்குரிய அடையாள மாலை. எனவே மாலை அணிந்திருக்கின்ற அந்த வணிகன் என்ன செய்தானா,
இணையது ஒரு பழம் இன்னும் உளது அதனை இடுக. இன்னொரு பழம் இருக்கு இல்லையா, அதையும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதை தாம் எடுத்து வருவது போல் புனிதவதியார் அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள்ங்கிறார். அணைய தாம் கொடுவர அணைவார் போல் அகன்றார். இப்போ நீங்கள் சிந்திக்கணும், அவன் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மையாருக்கு கொடுக்கணுங்கிற சிந்தனை இல்லாமல் இருக்கிறான்னு தெரியுது. சரி, இப்போ புனிதவதியார்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? சுவாமி, இப்போ தான் ஒரு அடியவர் வந்தார், நீங்கள் 2 கனி கொடுத்ததில் ஒன்று தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, அடியனுடைய பங்களிப்பு ஒன்று இருக்கும், அதை அடியவருக்கு கொடுத்துடலான்னு கொடுத்துட்டேன் சுவாமின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை சொல்லாமல் கனி கொண்டு வருவது போல அந்த உணவு பரிமாற இடத்தை விட்டு அடுக்களை நோக்கி புனிதவதியார் நகர்கிறார்கள். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கருத்து மறைபொருளாக இருக்கிறது. என்ன? அடியார் வந்தார், அவருக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள இடத்தில் அவன் இல்லை என்பது புரிகிறது. ஒரு அடியார் வந்துட்டார், கறிகள் தயாராகலை, எனவே மாங்கனியை அரிஞ்சு வச்சுட்டேன் சுவாமி அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தால் வேலை முடிஞ்சு போச்சே. அப்படி சொன்னால் என்ன, சிவனடியார் வந்தார் நீ கொடுத்துட்டியா அப்படின்னு கோவித்து கொள்ளுகிற கணவனாயிற்றே என்பது புலப்படு. சேக்கிழார் வீழ்த்தெல்லாம் சொல்லலை, நீங்கள் தான் அறிவு சார்ந்து யோசித்து பார்த்து ஏன் புனிதவதியார் கனி அடியாருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லாமல் ஏன் நகர்ந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம சிந்திக்கும்போது அப்படி கொடுப்பதில் அவனுக்கு உடன்பாடு இல்லை என்பதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அப்படியே பதட்டத்தோடு அடுக்களை நோக்கி நகர்றாங்க. அப்போவே தெரிகிறது இவனுக்கு இதில் உடன்பாடு இல்லை. சரி, இது ஒரு நினைவு. அப்போ மனைவிக்கு கொடுக்கணுங்கிற அறிவு, அந்த சிந்தனை அவனுக்கு இல்லை. 2வது, அப்படி நடந்ததை சொன்னால் ஒரு அடியவருக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் ஏற்றுக்கிற இடத்துல அவன் இல்லை. இந்த 2ம் புலப்படுகிறது. சரி, அடுத்து என்ன பண்ணாங்க? இவங்க அப்படியே நகர்ந்து போய் அடுக்கலையில் நின்றுக்கிட்டு எங்கள் சமையல் கட்டில் நின்று கொண்டு பெருமானை வேண்டி நிற்கிறார்கள். என்ன வேண்டுதல் பாருங்கள். அம்மருங்கு நின்று அயர்வார் அருங்கனி அங்கு என் செய்வார் மெய்மறந்து நினைந்து உற்றிடத்து உதவும் விடையவர் தாள் தம் மனம் கொள விடையவர் தாள் தம் மனம் கொண்டு உணர்தலுமே அவர் அருளால் தாழ் குழலால் கை மருங்கு வந்து இருந்தது அதி மதுர கனி ஒன்று. சேக்கிழார் இந்த காட்சியை எப்படி காட்டுகிறார்? அம்மையார் அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. அப்படி போய் அடுக்கலையில் நின்று கொண்டு மருண்டு நிற்கிறாங்க. என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, வேறு 100 கனியை கேட்பார்னு தெரியலையே, பெருமானே அப்படின்னு சுவாமியை வேண்டுறாங்களாம். அந்த காட்சி சொல்றார். எனவே மருங்கு நின்று அயர்வார், லேசாக சோர்வு, அயர்த்தல் சோர்தல்னு பேர். இப்படி கேட்பாருன்னு தெரியாமல் போயிடுச்சே, ஐயோ இப்போ கேட்குறாரே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அயர்ந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது இந்த கனிக்கு நான் என் செய்வேன், அருங்கனிக்கு என் செய்வார். இது வினா. என்ன செய்ய போகிறாங்க புனிதவதியார் தெரியலையே. அப்படி நிற்கும்போது இப்போ தன்னை மறந்து, ஏன் பக்தி எப்போதும் அவங்களுக்கு உண்டு, பெருமானிடத்தில் அன்புடையவர்கள். ஆனால் அந்த அன்பின் காரணமாக பெருமானே இந்த இடர்பாட்டிலிருந்து நீதான் என்னை காக்கணும் அப்படின்னு விண்ணப்பிக்க தொடங்கிட்டாங்க. சாப்பாட்டில் உட்காந்துட்டுருக்கிறான். அம்மா அங்கே அடுக்கலையிலேருந்து பெருமானே காப்பாத்தியா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சுவாமியை வேண்டிக்கிட்டு நிற்கிறாங்க. மெய் மறந்து நினைந்து, யாரை நினைத்தாங்க?
விடை மீது வருகிற பெருமானை நினச்சாங்க. அவர் யாரையா? அடியார்கள் நினச்சா வந்து அருள் செய்கிற பெருமான் அவர். உற்றிடத்து உதவும் நீரார். அந்த சொல் பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் பாடின பாட்டில் இந்த வரியை வச்சுருக்க. உற்றிடத்து உதவும் விடையவனை அப்படிங்கிற சொல் அங்கே இருக்கிறது. ஆலந்தான் உகந்து பதிகத்தில் பெருமான் யாருன்னா, உற்றிடத்து உதவும் பெருமானை ஊர்வது ஒன்று உடையானை என்பது தேவாரம். இப்போ சுவாமி எப்படிப்பட்டவர்னா, எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைந்தால் அங்கே வந்து உடனாகி என் வினை தீர்த்திட்டு எமையாலும் கங்கா நாயகன் நம்பிகள் வாக்கு தான். அப்போ அவங்க கலங்கி நிற்கிறாங்க. நான் என்ன செய்ய போகிறேன் பெருமானே அப்படின்னு நின்ற பொழுது அந்த அடியவர்களுக்கு எந்த இடத்தில் வேண்டுகிறார்களோ வேண்டுகிற இடத்தில் வந்து உதவுகிற பெருமான். எனவே உற்றிடத்து உதவும் விடையவர்த்தாள் தம் மனம் கொண்டு உணர்தலுமே. அது உணர்வின் வழியான வழிபாடு. பெருமானே காவாய், இதான் என்ன இந்த இடப்பாட்டிலிருந்து காக்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட உளமாற வேண்டுகிறார்கள். உணர்தலுமே அவர் அருளால். யார்? விடையவர் அருளால் தாழ்குழலார் கை மருங்கு வந்து இருந்தது. அவங்க நினச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. கண்ணை விழித்து பார்த்தா கையில் மாங்கனி இருக்கிறது. அந்த கனி எப்படி இருந்துச்சு? முன்ன கணவன் சாப்பிட்டது எப்படிப்பட்ட கனி அப்படின்னு கேட்டால் அது மதுர கனி. இது எப்படிப்பட்ட கனி? அதிமதுர நன்கனி, இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவையுடைய கனி அப்படின்ட்டார். எனவே அதிமதுர நன் கனி அப்படின்னார். அதனால் அதிமதுர கனி ஒன்று அவங்க கைக்கு வந்துச்சு. பெருமான கருணை நினைந்து அப்படியே அறிந்து அதை கொண்டு வந்து கணவனாருக்கு வச்சாங்க. இப்போ அவன் அதை பருகுகிறான், சாப்பிட்றான். மற்றதனை கொடு வந்து மகிழ்ந்து இடலும் அயின்றதனில் உற்ற சுவை அமுதினும் மேம்பட உளதாயிட இது நான் உற்ற வரும் மாங்கனி அன்று மூ உலகில் பிறர்க்கு அரிதால் பெற்றது வேறு எங்கு என்று பெய் வளையார் தமை கேட்டான். இங்கே அவன் எவ்வளோ பெரிய ஒரு வல்லுனன் இதில் சாப்பாட்டில். அது சொல்கிறான் பாருங்க. மற்ற அதனை கொடு வந்து மகிழ்ந்து இடலும். அம்மாவுக்கோ பெரிய மகிழ்ச்சி, நம்ம சுவாமி காப்பாற்றிட்டாரு, சாமி காப்பாற்றிட்டாரு அப்படின்னு மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து வச்சாங்க. அவனுக்கு அதெல்லாம் தெரியல. கேட்டால் கொண்டாந்துட்டாங்க. இதை எடுத்து சாப்பிட தொடங்குறான். அயின்றதனில் அது அப்படியே மெல்ல சுவையை அப்படியே பார்த்தோன்னே அவனுக்கு என்ன தோணுச்சான்? உற்ற சுவை அமிதினும் மேற்பட. இப்படி ஒரு மாம்பழத்தை என் வாழ்நாள சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு அவனுக்கு. அப்போனா அவனுக்குள்ள எத்தனை மாம்பழம் சாப்பிட்ருப்பான், எந்தெந்த மாம்பழம் எப்படி இப்படிலாம் சுவையாக இருக்கும் அப்படிங்கிறதுல அவன் அறிவுக்குள்ளே அந்த செய்தி தங்கி கிடக்குது. அது இந்த உள்ளே போனோன்னே சொல்லுது, இது போன்ற மாங்கனியை உன் வாழ்நாளில் நீ இதுபோல் சுவைத்தது இல்லை அப்படின்னு உள்ளுக்கு இருக்கிற அறிவு சொன்ன உடனே, நான் கொடுத்த கனி ஒன்று, இந்த கனி வேறு, இந்த கனி உன்னிடத்து எப்படி வந்தது சொல்லு அப்படின்னு புனிதவதியாரை பார்த்து கேட்கிறான். எனவே உற்ற சுவை அமிதினும் மேற்பட உளதாயிட இது நான் உற்ற வரும் மாங்கனி அன்று. இது நான் கொடுத்த மாங்கனி அல்ல. அதுக்கு அடுத்து வரி மூ உலகில், இங்கே மட்டும் இல்லை, இது போல கனி எங்கேயுமே கிடைக்காது, உனக்கு எப்படி கிடைத்தது? இதுதான் கேள்வி அவன் கேள்வி. மூ உலகில் பிறர்க்கு அரிதால் பெற்றது வேறு எங்கு அப்படின்னு அவன் கேட்கிறான். இப்போ அம்மையாருக்கு உள்ளதை சொல்ல வேண்டிய இடர்பாடு. என்ன நினைக்கிறாங்க புனிதவதியார் பாருங்க. அவ்வுரை கேட்டலும் மடவார்
அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேர் அருள் விளம்பும் திறம் அன்று என்று உரை செய்யார் கைவரு கற்புடை நெறியால் கணவன் உரை காமாமை மெய் வழி அன்று என விளம்பல் விடமாட்டார் விதிப்புறுவார். இப்போ ஒரு இடர்பாடான இடத்துல புனிதவதியார் வந்து நிற்கிறாங்க. சேக்கிழார் ஒரு நியாயம் சொல்கிறாருங்க. எப்பொழுதுமே இறை அருள் சார்ந்த செய்திகள் அதோடு தொடர்புடையற்றைத்தான் சிந்திக்கணும், பேசணும். அதை பற்றி அறியாதவற்றை பேசுதல் முறை அல்லன்ட்டார். அதை சொல் பாருங்க. அந்த கேட்ட உடனே இவங்க என்ன சொல்கிறாங்களாம், அவ்வுரை கேட்டலும் மடவார் அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேர் அருள் விளம்பும் திறம் அன்று. இது சிவபெருமான் கொடுத்தது என்று சொல்வதற்கான செய்தி இதில் இல்லை, சொல்லக்கூடாது. ஏன்? அது சிவபெருமான் அவருக்கு கொடுத்தது. அதை சொல்லணும்னா யாராக இருக்கணும்? அவரும் அந்த அருளோடு தொடர்புடையவராக இருக்கணும். தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அதை பற்றி பேசக்கூடாது. இது ஒரு நியதி. அதனால் பெரியவங்க சொல்லுவாங்க, கற்றவரை கற்றவரே காமுறுவர். அப்போ அருள், நீங்கள் எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியும் அப்படின்னா நான் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்கள்கிட்ட போய் பேசிட்டு உட்காந்துருக்கலாம். உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது, இல்லை எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா 2 பேர் உட்காந்து என்னத்தை பேச முடியும்? என்னமோ சொல்கிறாருங்க, சிங்கிறாரு, C+ங்கிறாரு, ஜாவாங்கிறாரு. என்னமோ நமக்கு ஜாவான்னு எந்த புல்லட்டு தான் ஜாவா நமக்கு தெரியும். இதை விட நமக்கு என்ன தெரிய போகுது? அவர் எவ்வளோ சீனா ஐயோ என்னமோ சொல்ல ஆளா ஊடியா சும்மா கழுத்து அறுத்துட்டான் இருந்தாலும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்மளை எனக்கு என்னென்னு பண்ணுறனே தெரியல, நல்ல வேலை நீ காப்பாற்றுன அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போகுமா இல்லையா? அப்போ ஒரு செயலை சாதாரணமாக உலகியல் அறிவிலேயே ஒரு துறை அவருக்கு தெரிந்திருந்தால் தான் நம்ம பேச முடியும். அதனால் நம்மளால் நிறைய இடங்களுக்கு போகணுமா பேசாமையே உட்காந்துக்கிறோம். ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு பக்தி பற்றி பேசுனா பேச மாட்டாங்க. நம்ம உலகத்தை பேச சொன்னால் நமக்கு பேச தெரியாது. சிவனேன்னு உட்காந்துட்டு வர வேண்டியதான். ஏன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க? சிவசிவா 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 அவ்வளோதான். நமக்கு ஏன் நமக்கு பேசுனா பெரிய புராணம் சொல்ல, நாயன்மார் வரலாறு சொன்ன, தேவாரம் திருவா, இதைத்தான் நமக்கு பேச தெரியும். அவங்ககிட்ட விட்டிங்கன்னா ஒரு படம் வந்துச்சு எப்படி பார்த்தீங்களா, இந்த புடவை வந்துச்சு எப்படி பார்த்தீங்களா, அந்த நகை டிசைன் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்க, இதை போய் பேச சொன்னால் நமக்கு என்ன தெரிய போகுது பேசுறதுக்கு? அதனால் அந்தந்த துறை சார்ந்தவங்க பேசினா தான் இரவு பகல் பாராமல் மணிக்கணக்காக பேசலாம். நம்மளை கொண்டு அந்த கூட்டத்தில் விட்டாங்கன்னா நமக்கு பேசுனா இரவு பகல் நாமளும் பேசலாம். அது எது பேச முடியும்? பெருமானுடைய பெருமையை இரவு பகல் பாராமல் பேசலாம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போது பேசலான்னு பேசிடலாம். ஆனால் அந்த துறை மீது பற்றில்லாதவங்ககிட்ட நீங்கள் 1-2-3 நிமிடம் பேசுகிறதே பெருசு. அவருடைய முகம் காட்டி கொடுத்துரும். எப்பா என்னை கொஞ்சம் அளவு விடப்பா, நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லி என் நெத்திலையும் திருநீர் பூசிடாதராப்பான்னு அவர் திருன்னு முடிப்பார் பாருங்கள். நம்ம ஐயா வட்டுமா ஐயா அப்படின்னு நம்ம கொஞ்சம் அப்படியே கூலாக பேசி அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டியதான். இதுதான் நம்ம நிலைமை. அப்போ ஒவ்வொரு துறையும் அந்த துறை சார்ந்தவற்றை பேசணுங்கிறதான் விதி. அப்படி இருக்கும்போது இறைவன் கொடுத்த அருளை கணவன்கிட்ட பேசுவதற்கு கணவன் அருள் சார்ந்தவன் அல்ல. இதை சேக்கிழார் நேரடியாக சொல்லலை. இறைவன் செய்த அருள் திறம் எத்தகையது, பேசும் திறம் என்றினார். ஏங்க இந்த பெரிய புராணத்தை அப்படி எங்காவது இடம் வந்திருக்குதா? எங்காவது அருள் வெளிப்பட்டதை எங்காவது பேசியிருக்காங்களான்னு கேட்டால் நிறையா இடத்துல பேசியிருக்கிறாங்க. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கல்யாணம் ஆகணும் பறவையார. சுவாமி என்ன பண்ணார்? திருவாரூர்க்கிற அத்தனை பேர் கணவனையும் போய் சொல்லிட்டார். எல்லாரும் வந்துட்டாங்க. என்னென்னு நம்பிகளுக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு புற்றிடம் கொண்ட போகிறோம். ஐயா உனக்கு சொன்னாரா? எனக்கு அதுதான் சொன்னார், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்போன்னு வச்சாங்க. நடந்துச்சா? அப்போ அருள் பேசும் திறமந்துன்னு சொன்னால் அடியாரெல்லாம் பேசுனாங்களே. ஏன்? அவங்கெல்லாம் ஒத்த கருத்துடையவர்கள், எனவே பேசுனாங்க. இவன்ட்டு அந்த கருத்து இல்லை. சேக்கிழார் நேரடியாக சொல்லலைங்க, நயமாக அப்படி இலை மறை காய் போல் காட்டிட்டு போகிறார். அது நம்ம ஆழ்ந்து படிக்கும்போது இதை தெரிந்து கொள்ள முடியும். அதனால் சொன்னார்,
அவனுக்கு இது சொல்லும் தரம் அன்று. அருள் உடையார் அளித்தருளும் செவ்விய பேர் அருள் விளம்பும் திறம் அன்று. அதனால் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அடுத்த வினாடி கணவனிட பொய் பேசுதல் என்பது கற்புடைய பெண்டிருக்கு உரியது அல்லவே அப்படின்னு சட்டம் வேற முன்னாடி நின்றுச்சு. அருள் சட்டம் நிற்குது, இல்லற சட்டம் நிற்குது. ரெண்டில் எந்த சட்டத்துக்கு இடம் கொடுக்குதுன்னு பார்த்தாங்க. அருள் சட்டம் சாமி கோச்சிக்க மாட்டார், இல்லற சட்டத்தில் சிக்கல் வந்துடும். சரி, உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்னாங்க. பார்த்தீங்களா, அந்த ஒரு நிமிடம் அப்படியே விதிர்த்து உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சொல்வதா வேண்டாமா, சொல்லுவதா வேண்டாமா, என்ன நின்றுக்கிட்டே இருக்கிற, உங்கள்கிட்ட தான் சொன்னேன், இந்த கனி உனக்கு எப்படி கிடைச்சிது? அவன் அப்படி மிரட்டிட்டு நிற்பானா இல்லையா, சொல் அப்படின்னு. அப்படியே நிற்கக்கூடியவர்கள் ஒருவாறு திருவருளை வேண்டி, சரி என்ன நடந்தாலும் உள்ளதை உள்ளவாறு சொல்லிவிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க புனிதவதியார். இப்போ என்ன பண்ணாங்க பாருங்கள். செய்தபடி சொல்லுவதே கடன், செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலத்தார் மை தழையும் கண்டர் சேவடிகள் மனத்து உறவணங்கி எய்தவரும் கனி அளித்தார் யார் என்னும் கணவனுக்கு மொய் தரு பூங்குழல் மடவார் புகுந்தபடிதனை மொழிந்தார். சொன்னார், சொல்லுவதே கடன். என்ன நடந்துச்சோ நடந்ததை நடந்தவாறு சொல்லிவிடலாம், அதுவே நமக்கான கடன். எனவே செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலம், அதான் ஒழுக்கம், இல்லற கடன். எனவே அந்த இல்லற ஒழுக்கம் காரணமாக கண்டம் கருத்த பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டு, பெருமானே உன் அருள் திறம் ஏனையோர்த்து பேசக்கூடாது என்று எனக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ என் கற்பு நெறிக்கு ஒரு இழுக்கு வந்திருக்கிறது, எனவே நான் சொல்லுகிறேன், பொறுத்தருள வேண்டும். பெருமானை வேண்டிக்கிறாங்க. ஏன், அவர் தாயினும் நல்ல தலைவர் அல்லவா, அவர் பொறுத்துக்குவார், ஒன்றும் கோச்சிக்கலாம் மாட்டார். சரிம்மா நீ சொல்லு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆளாச்சே. அதனால் பெருமானை வேண்டுகிறாங்க. மைத்தழையும் கண்டர் சேவடிகள் மனத்தூர வணங்கி எய்தவரும் கனி அளித்தார் யார் என்னும் கணவனுக்கு என்ன பண்ணாங்க, மொய்தரு பூங்குழல் மடவார் புகுந்தபடி அதை சொன்னாங்கன்னா, என்ன நடந்துச்சோ நடந்ததை சொன்னாங்க. என்னென்னு, அடியார் ஒருத்தர் வந்தார், அவருக்கு அமுது செய்வித்தாச்சு. நீங்கள் கேட்டீங்க, எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல, நான் அடுப்பு சமையல் கட்டில் போய் நின்று, பெருமானே என் கணவர் கேட்குறார், நான் என்ன பண்ணுட்டுன்னு கேட்டேன். சிவபெருமான் ஒரு மாங்கனி கொடுத்தார், அந்த கனி தான் சுவாமி உங்களுக்கு கொண்டாந்து வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சிந்திக்கணும். நல்ல பக்தியில் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருங்க, என்ன சிவபெருமான் கொடுத்ததா, சிவசிவா 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 என்ன பேரு பெற்றேன், உன்னால் நான் பெற்ற பேர் எப்படிப்பட்ட பேர். ஏன், சிவபெருமானை காண்பது அரிதுன்னு நானும் படிச்சிருக்கிறேன். ஆனால் நீ கேட்டவுடனே சிவபெருமான் உனக்கு மாங்கனியே கொடுத்துருக்கிறான, என்ன பக்தி நீ கொண்டு இருக்கிற, அந்த கனியை எனக்கு கொண்டாந்து நீ கொடுத்துட்ட, நான் சாப்பிட்டது சிவபெருமான் கொடுத்த கனியா அப்படின்னு அவன் மகிழ்ச்சி தாங்க அடைஞ்சிருக்கணும். அவனுக்கு மகிழ்ச்சியே வரல. ஏயான்னார். அவன் கேட்குற அடுத்த பாட்டில் என்ன கேட்குறான் பாருங்க. ஈசன் அருள், ஈசன் அருள் என கேட்ட இல் இறைவன் அது தெளியான் வாசமலர் திரு அணையார் தமை நோக்கி மற்ற இதுதான் தேசுடைய சடைப்பெருமான் திருவருளேல் இன்னும் ஓர் ஆசில் கனி அவன் அருளால் அழைத்து அளிப்பாய் என மொழிந்தான். இவன் சொன்னது எப்படிப்பட்ட கேள்வியாக இருக்கிறது அப்படிங்க நீங்கள் பார்க்கணும். புனிதவதியார் சொன்னாங்க, யார் கொடுத்தா உனக்கு? சுவாமி ஈசன் அருள் கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஏற்று இருக்கணுமா இல்லையா? நீங்கள் இந்த இடத்த அப்படியே நிறுத்திக்குவோம்.
குங்குலிய கலையருக்கு வாங்க. அவர் கோயிலில் இருந்தார் இல்லைங்களா, வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். பசியோடு இருந்தார், தூபத்தை போட்டுட்டு அப்படியே திருவருளால் அப்படியே மயங்கி உட்கார்ந்துட்டார். அருளா இல்லை உடற்சோர்வான்னு இல்லை, மயங்கி உட்கார்ந்தார். கனவுல சாமி தோணு, வீட்டுக்கு போ, பாலில் இன் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக, உனக்கு வீட்டில் சுவையான உணவு இருக்குது, போய் சாப்பிட்டுட்டு உன்னோட பசி துன்பமெல்லாம் போகட்டும் அப்படின்னு கடவுர் வீரட்டு பெருமான் கனவுல தோன்றி உணர்த்துறார். குங்குலிய கலர் விழிப்புக்கு வந்த உடனே பயம் வந்துருச்சு. என்னென்னு, நாம் தான் தாலியை வாங்கிட்டு குங்குலியத்தை கொண்டாந்து போட்டுட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறோமே, இந்த சாமி வேறு வீட்டுக்கு போ, சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்கிறாரே, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தானே தாலியை கழட்டி நம்ம கையில் கொடுத்தாங்க. வீட்டில் குழந்தைகள்லாம் பசியோடு, குழந்தெல்லாம் பசியோடு இருக்குது, இனிமேலும் பொறுத்து கொள்ள இயலாது, இந்தாங்கன்னு மங்கள நாண கழட்டி அல்லவா மனைவியார் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வீட்டுக்கு போனால் எங்கே நெல் எங்கே அரிசின்னு கேட்பாங்களே, சாமி நான் எப்படி போகட்டும் அப்படின்னு இவருக்கு பயம். அடுத்த வினாடி சாமி போன்னு சொன்னவருக்கு போகாமல் இருக்கக்கூடாதேன்னு அது ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ போகலாமா வேண்டாமா, அதுக்கு சேக்கிலா சொன்ன அருள் மறுத்திருப்பதற்கு அஞ்சி, இறைவன் போன்னு சொல்லிட்டார், போகாமல் இருப்பது தப்பு, போகலாம் அப்படின்னு என்ன பண்ணாருங்க, மகிழ்ச்சியோட வந்திருப்பார். அப்படியே தயங்கி தயங்கி வீட்டுக்குள்ளே போகலாமா வேண்டாமா, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே பெருமானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே வந்திருப்பாரா இல்லையா. அப்படி வீட்டுக்குள்ளே வந்தார். நுழைய அவங்க வாசலில் காத்து நிற்கிறாங்க, கணவர் வருகைக்காக சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி தயாராக நிற்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருக்குது, என்னன்னே தெரியல அவருக்கு. போகும்போது ஒன்றுமே இல்லையே, இது என்ன மூட்டையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மனைவியை பார்த்து கேட்குறார். இல்லத்தில் சென்று புக்கார், இருநிதி குவைகள் ஆர்ந்த செல்வத்தை கண்டு போகலை, நின்று திருமணையாரை நோக்கி வில்லொத்த நுதலோய் இந்த விளைவெல்லாம் என்கொல் அப்படின்னு கேட்டாருங்க. அம்மா சொன்னாங்க, அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்க. கேட்ட குங்குலிய கலை எதிரிமா சொன்னார், என்ன பெருமான் அருளா, சிவசிவா அப்படின்னு மகிழ்ந்தார் அவர். இப்போ திருவருள்னு அம்மையார் சொன்னபோது குங்குலிய கலையர் அதை கேட்டு மகிழ்ந்தார். அது மட்டும் இல்லை, அடியவர்களை அழைத்து இன்னடிசில் ஊட்டும் போது அடியாரோடு உட்கார்ந்து அந்த அமுது செய்தார் என்று சேக்கிழார் பெருந்தகை பதிவு செய்திருக்கிறார், மறந்துடாதீங்க. அப்போ அங்கேயும் மனைவியார் ஈசன் அருள்னு சொன்னாங்க. அவர் அன்பு வழிபாட்டு இருப்பதுனால அதை கேட்டு உளம் மகிழ்ந்து ஈசன் அருள் என கேட்ட கலையனார் உளம் மகிழ்ந்து அதிசயித்து நம்மையும் ஒரு பொருளாக நினைந்து பெருமான் அருள் செய்திருக்கிறானே என்று உளம் மகிழ்ந்தார் குங்குலிய கலையர். அப்படின்னா இங்கே இவன் வழிபாட்டில் இருப்பவனாக இருந்திருந்தால் ஈசன் அருள் என்று கேட்ட மாத்திரத்தில் இவனுக்கும் உளத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்திருக்க வேண்டும் அல்லவா, வரலையே. ஏன், இவன் வழிபாட்டில் இல்லை. நீங்கள் இது ரெண்டையும் ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நுட்பம் தெரியும். இல்லைன்னா பக்தியில் இருக்கிற கணவன் இப்படி கேட்பானா என்ன, ஈசன் அருள் கேட்ட கேள்வியே இல்லையே, சாமி கொடுத்ததா மகிழ்ச்சி, சிவாய நம விடு, ஆராய்ச்சி இல்லை அப்படின்னு இருந்திருக்கணுமா இல்லையா. அவனுக்கு அந்த பக்தி இல்லை. அதனால் இப்போ என்ன கேட்குறான், என்னது ஈசன் அருளா, இங்கே பார்க்கலாமே, உனக்கு சிவரூபம், நீ கேட்ட சிவரூபம் உனக்கு கொடுத்துருக்கிறார், அப்படித்தானே. ஆம் சுவாமி, அப்படியா, அப்போ நான் இன்னொரு கனியை வாங்கி பார்க்கலாம். அவன் கேட்குறதே பாருங்க, ஈசன் அருள் தானே சொன்னேன், ஆம் சார், அப்படின்னா இன்னொரு கனியை வாங்கி கொடு, இந்த கனி இங்கேயே இருக்கட்டும், இன்னொரு கனி வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறான்னா அவன் அந்த அருள் மீது சிறிதும் நம்பிக்கை இல்லாதவன் என்பது புலனாகிறது. மறந்துடக்கூடாதுங்க. ஞானசம்பந்த பெருமான் ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணம் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டான்னார். இவன் கிளக்கிறான். என்னது ஈசன் அருள், நீ அப்படி ஈசன் அருள் சொன்னால் நான் கேட்டுட்டு சும்மா இருந்துக்குன்னா என்ன, ஒத்துக்கொள்ள முடியாது. இப்போ என் கண்ணு முன்னாடி என்ன பண்ணணும், இன்னொரு கனியை கொண்டு வா
அப்படின்னு கேட்குறான். அப்போவே நமக்கு தெரிகிறது இந்த வாழ்க்கையில் புனிதவதியாருடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை. நம்ம நேற்று பார்த்தோம், அவங்க இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் அது இந்த மாதிரி இடர்பாடெல்லாம் வரல. அவங்க பாட்டு சிவனடி சொரு போட்டுட்டு இருந்தாங்க, இவன் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிட்டு இருந்தான், என்னமோ பண்ணுறாரு, வீட்டில் அவங்க அப்பா கொடுத்த சொத்து என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு கம்முன்னு இருந்துட்டான்னு நினச்சிக்கலன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இப்படி ஒரு நான் கொடுத்த கனியில் ரெண்டில் இன்னொன்று எங்கே, அதை நீ எப்படி அடியாருக்கு கொடுக்கலாம், கொடுத்ததுன்னா அப்போ ஈசன் அருள்னு சொல்லுகிற அந்த அருள் கொடுத்ததுன்னா இப்போ ஒரு கனியை கொடு. அவன் எவ்வளவு தூரம் காரைக்கால் அம்மையார் புனிதவதியாரை இவன் பரிசோதிக்கிறான் என்பதை நீங்கள் சிந்திக்கணும். சும்மா இல்லைங்க, ரொம்ப ரொம்ப இடர்பாடான இடம். இப்போ அம்மையார் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். பாங்கு அகன்று மனைவியார் பணி அணிவார் தமை பரவி இங்கு அளித்து அருளீரேல் என் உரை பொய்யாம். இங்கு அளித்து அருளீரேல் என்னுரை பொய்யாம் என்ன. மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்தலும் மற்ற அதனை ஆங்கவன் கை கொடுத்தலுமே அதிசயத்து வாங்கினான். இப்போ புனிதவதியார் அந்த இடத்த விட்டு மெல்ல நகன்றாங்க. எங்கே முன்ன போய் அந்த அடுக்கலையில் நின்னாங்க பாருங்கள், சமையல் கட்டில், அங்கே போய் நின்று கொண்டு, பெருமானே நீ முன்பு கொடுத்தது அதிசயம் அல்ல, அற்புதம் அல்ல, ஏன் வேண்டின நீ கொடுத்த, இப்போ நீ மீண்டும் ஒரு கனியை கொடுக்கவில்லை என்றால் நான் சொன்னது பொய்யா போயிடும். ஈசன் அடியவளாகிய நான் சொன்ன காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு உனக்கு இருக்குது பெருமானே. அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு கனி கிடைக்கவில்லை என்றால் எவனோ ஒருவன் கொடுத்த கனியை ஈசன் கொடுத்தது நீ என்று சொல்லுகிறாயா என்று என் கற்புக்கு இழுக்கு வந்துவிடும் பெருமானே என்று அம்மையார் அச்சத்தோடு போய் நின்று கலங்கி நிற்கிறாங்க. ஏன், இது அவங்க இருவரும் தனித்து வாழுகிற மாளிகை. அப்படிப்பட்ட மாளிகையில் நான் கொடுத்த கனி இல்லாது யாரோ ஒருத்தர் கொடுத்த கனி உனக்கு எப்படி கிடைத்தது? உனக்கு ஒருத்தர் அப்போ கொடுத்து அனுப்புகிறார் உங்கள் ஊரில், இல்லை? எவ்வளோ பெரிய சட்டச்சிக்கல் தெரியுமா உங்களுக்கு? என்னை விட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் கொடுக்கறதுக்கு இன்னொருவருக்கு ஏன் கொடுத்தாரு? அவருக்கு உனக்கு என்ன தொடர்பு? இதெல்லாம் அடுத்தடுத்து கேள்வி வந்துருமா இல்லையா? அதான் அப்படி கலங்கி போய் நிற்கிறாங்க. பெருமானே, உன் அருள் கொடுத்த ஒன்றை என் கணவன்கிட்ட சொன்னேன், அவன் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ இன்னொரு கனி நீ கொடுக்கவில்லை என்றால் நான் சொன்னது பொய்யா போயிடும் பெருமானே. இதை மெய்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அப்படின்னு அப்படியே பெருமானை வேண்டுனாங்க. அப்படி சுவாமி பார்த்த, கவலைப்படாதம்மா, இன்னொரு கனியை நான் தரேன் அப்படின்னு கனியை கையில் கொடுத்துட்டார். அது மீண்டும் ஒரு கனி புனிதவதியாருடைய திருக்கரங்களில் வந்து சேர்ந்தது. மகிழ்ச்சியோடு, பெருமானே, இப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? மன்னிச்சுக்கையா, நீ செய்த அருளை அவன் பொருட்டு நான் மீண்டும் மெய்ப்பிக்க வேண்டும் பெருமானேன்னு உன்னிட்ட கேட்டுட்டேன், என்னை மன்னிக்கணும். ஏன்னா சில நேரங்கள் நம்ம உள்ளத்தை அப்படி ஒரு உணர்வு தோன்றும். ஏன், அவன் சொன்னான்னு சொல்லி உன்னை போய் இப்படி பேசிட்டேனே சாமி நான், அப்படி நமக்கே தோணுமா இல்லையா? அதுபோல் இப்போ அம்மையார் ஒருவாறு மனதை தேற்றி கொண்டு வந்து இதோ கனி அப்படின்னு அப்படியே கையில் காட்டுறாங்க. அவங்க இந்தாங்கன்னு அவங்க கையில் கொடுக்குறாங்க. சொல்ல பாருங்கள், பாங்கு அகன்று மனைவியார் பணி அணிவார், பாம்பை அணிகலனாக அணிந்திருக்கிற இறைவனுடைய திருவடிகளை பரவி இங்கு அளித்து அருளீரேல் என் முறை பொய்யாம் என்ன. மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்தலும் வந்துருச்சு. இப்போ அந்த கனியை கொண்டு வந்து ஆங்கவன் கை கொடுத்தலுமே, அவன் கையில் கொண்டாந்து இந்தாருங்கள் அப்படின்னு கையில் கொடுக்குறான். அம்மா கொடுக்குறாங்க. அப்படி புனிதவதியார் கொடுக்கும்போது கையில் வாங்குகிறான். அதிசயத்து வாங்கினான், கையில் வாங்கினான். வாங்கன்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அடுத்து சொல்லார், வணிகனும் தன் கை புக்க, வணிகனும்
தன் கை புக்க மாங்கனி பின்னை காணான் தனிவரும் பயம் மேற்கொள்ள உள்ளம் தடுமாறு எய்தி அணிகுழலாரை வேறு ஓர் அணங்கு எனக் கருதி நீங்கும் துணிவு கொண்டு எவர்க்கும் சொல்லான் தொடர்வின்றி ஒழுகும் நாளில். என்ன நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாங்கனியை கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தாங்க. கையில் வாங்கின வினாடி மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்? அவன் கேட்டது சாப்பிட கேட்கல. புரியுங்க? எப்போ சுவாமி ரொம்ப நீங்கள் கேட்கறத கவனமாக கேட்கணும். புரியுதுங்களா? எங்கே இன்னொன்று கொண்டு வா நான் சாப்பிட்றதுன்னு கேட்டிருந்தா கனி இருந்திருக்கும். அவன் இன்னொன்று வாங்கி காட்டுன்னு தானே கேட்டான். அதில் காட்டிட்டாரு, கைக்கு போனே மறைஞ்சு போச்சு. இப்போ எவ்வளோ நுட்பமாக சாமிகிட்ட விண்ணப்பிக்குன்னு பாருங்கள். நமக்கெல்லாம் அறிவு கம்மி. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, நீ அதையும் இதையும் கேட்டு வம்புக்குள்ளே போய் நிற்காது, சாமி நீ பார்த்து நல்லதை பண்ணுன்னு கேட்டுக்கியான்னாங்க. நமக்கு அது இடம் தரமாட்டேங்குது. இருந்தாலும் நாம் தானுங்க நல்லதாக பார்த்து கேட்கணும், கேட்க வேண்டிய வேலை நம்மளுது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கண்டிஷன் எது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பார்த்து கொஞ்சம் கவனமாக பண்ணிவிடு சாமி அப்படின்னு சாமிகிட்ட போட்டு அத்தனை கண்டிஷன் போட்டு குறிப்பு பின் குறிப்பு அப்படியெல்லாம் போட்டு விண்ணப்பம் செய்கிறது நம்ம போல இல்லைங்களா? எனவே நமக்கு என்ன கேட்குறோமோ கேட்குறத கொடுத்துடுவார் அவர். ஆனால் நாம் கேட்க வேண்டியது கவனமாக கேட்கும். ஏன்? நம்ம பெரும்பாலும் கல்யாணம் ஆகணும்னு மட்டும்தான் கேட்போம். நல்ல கணவனாக வேணும்னு கேட்க மாட்டாங்க, நல்ல மருமகன் வேணும், நல்ல மருமகள் வேணும்னு கேட்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனால் போதும், நீ அவ்வளோதானே கேட்ட, இந்த வச்சுக்க. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, அட நீ என்ன கேட்டேன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணிப்பார். சாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் அப்படித்தானே கேட்டேன், நல்ல கணவன் வரணும் நீ கேட்கலையே. சாமி சப்ஜெக்டை முடிச்சு தூக்கி மேலே போட்டுருவார். நீங்கள் தான் உட்காந்து அடக்கடவுளே இப்படி கேட்டமே நல்லதாக கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு நாம் தான் வருந்திட்டு உட்காந்துக்கணும். எனவே எங்காவது இடர்பாடு வருமானால் கேட்டதில் தான் குறைபாடு இருக்கிறது, கொடுக்கவன் இடத்துல குறைபாடு இல்லை. மறந்துடாதீங்க. அதனால் கேட்கும்போதே கொஞ்சம் நல்லா கேட்டுக்கு, நல்லதாக கேளுங்க, நல்லதாக கேளுங்க. சரிங்களா? சரி. அப்போ இங்கே கனியை காட்டு அப்படின்னு தான் அவன் கேட்டான். அதனால் அவன் கைக்கு வந்த உடனே அந்த மாங்கனி மறைந்து போயிற்று. வணிகனும் தன் கை புக்க மாங்கனி பின்னை காணான். அவன் கைக்கு போனோடனே கனி மறைந்து போயிற்று. போனோடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா அது, கண்ணுக்கு எதிரே வாங்கி கொண்டாந்து காட்டியாச்சு, என் கைக்கு வந்தோடனே கனி மறைந்து போயிற்று, நான் பார்ப்பது கனவா நனவா? இல்லை நனவு தான். ஏன்? கனியை கண்ணில் பார்த்துட்டோமே, கையில் வாங்கிட்டோமே, வாங்கினோன்னே எப்படி மறைந்து போயிற்று? என்னமோ இங்கே நடந்திருக்கிறது. எனவே அவனுக்குள்ள ஒரு அச்சம் ஏற்பட்டது. இதுவரை அவன் புனிதவதியாரை பார்த்த பார்வை வேறு, இப்போ பார்க்குற பார்வை வேறு. ஏன்? இது வரைக்கும் தன்னுடைய சம்சாரம் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தவன் இப்போ என்னாச்சு? இந்த அம்மா கேட்டன்னே கனியை கொண்டாந்து கொடுத்துருச்சு. நாம் ஏதாவது கோபமாக சொல்லி அந்த அம்மா ஏதாவது பார்த்து ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது? பயம் வந்துருச்சு உள்ளுக்குள்ளே. இவர் இந்த புனிதவதியார் சாதாரண பெண் அல்ல, தெய்வத்தன்மை பொருந்திய பெண் என்று மனத்திற்கொண்டான். அது சொல்கிறார் பாருங்க, அந்த சொல்லு பயம் மேற்கொள்ள உள்ளம் தடுமாற்றம் எய்தி அணிகுழல் வரை அந்த அணிகுழலாரை வேறு ஓர் அணங்குனா தெய்வப்பெண் என்று பொருள். நமக்கு இளையான்குடி மாறனார் புராணத்தின் சொல்லு இருக்கிறது. அடியவர் வந்துட்டார், அவருக்கு உட்கார வச்சு ஈரத்தை உலர்த்துவதற்கு உடையெல்லாம் கொடுத்துட்டு ஒரு கையை பசிச்சுட்டு போய் நிற்கிறார் இளையான்குடி மாறனார். நமக்கு முன்பு இங்கு உணவில்லை, ஆயினும் இமக்குழி பாகற்கு இனியவர் வந்திருக்கிறார், அவருக்கு அமுது செய்ய வேண்டும், அணங்கே எவ்வாறு அவருக்கு அமுது செய்யணும், தெய்வ பெண்ணே எனக்கு ஒரு வழி காட்டுன்னு கேட்டார். மனைவி போய் பார்த்து தெய்வ பெண்ணே எனக்கு ஒரு வழி சொல்லுன்னார். இது இளையான்குடி மாறனார் புராணத்தில் அணங்கு அப்படின்னா தெய்வப்பெண் என்று பொருள். இப்போ இங்கே இவன் எப்படி கருதுகிறான்?
இவர் சாதாரண பெண் அல்ல, ஏதோ ஒரு தெய்வ சக்தி அவங்ககிட்ட இருக்குது, நாம் இனிமேல் வாழை கீழே ஆட்டக்கூடாது, கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணிருச்சு. தோணியது மட்டுமல்ல, இவன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த வினாடியே உங்கள் அப்பா கூப்பிடு, ஏங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னால் தெய்வ பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாவது சொல்லியிருக்கணும். இல்லைன்னா நமக்கு இறைவன் நல்ல ஒரு பெண்ணை கொடுத்துருக்கிறார், தெய்வத்தன்மை பொருந்திய பெண்ணை மனைவியாக கொடுத்துருக்கிறான்னு மகிழ்ந்தாக இருந்திருக்கணுமா இல்லையா? இதுவும் இல்லை. அவனுக்குள்ள ஒரு அச்சம் வந்துருச்சு. இனி இந்த பெண்ணோடு வாழ்தல் நமக்கு கடினம் அப்படின்னு மனதுக்குள்ளே எண்ணம் வந்துருச்சு. எண்ணம் வந்தோடனே என்ன நினைக்கிறான், இனி முன்பு போல் அவரிடத்துல என்ன பண்ண மாட்டான், வேலை வாங்கக்கூடாது, அப்புறம் எதுவுமே அவங்ககிட்ட போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கி எதையும் சொல்லக்கூடாது, முடிந்த வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அறிவுக்குள்ளே வந்துச்சு அவனுக்கு. சொல்லி எப்படி சொல்கிறார் பாருங்க, அணிகுழலாரை வேறு ஓர் அணங்கு என கருதி நீங்கும் துணிவு கொண்டு. அவன் மனதுக்குள்ளே என்ன வந்துருச்சு, இனி இந்த பெண்ணோடு வாழக்கூடாது அப்படின்னு மனதுக்குள்ளே எண்ணம் வந்தாச்சு. அந்த எண்ணம் வந்த உடனே யாரிடத்திலும் சொல்லலை, யார்கிட்டையாவது பேசினானா இதை பற்றி, ஒருத்தட்டும் பேசலை. எப்படி வாழ்னா, தொடர்பு இன்றி ஒழுகும் நாளில். அப்போ என்ன தொடர்பு இன்றி ஒழுகும் நாளில், இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் புனிதவதியாரிடத்தில் சொல் அளவிலும் அவன் தொடர்பை வச்சுக்கல, உடல் அளவிலும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறான் என்பது நுட்பம். இங்கே தொடர்பின்றி ஒழுகும் நாளில் பேருக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஏன், அவனுக்குள்ளே என்ன நினைப்பு, இந்த பெண்ணை விட்டுட்டு எப்படியாவது ஓடி போயிடணும் அப்படின்னு அதுக்கான காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறான். என்ன பதிலை சொல்லி போட்டு என்ன சொல்லிட்டு போகிறோன்னு தெரியல அவனுக்கு. எனவே அதுக்கான காலம் வாய்க்கும்னு காத்து நிற்கிறான். அப்போ மனதுக்குள்ளே இவரை விட்டு நீங்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் வந்துவிட்டது. அதனால் அவன் எந்தவித தொடர்பும் இன்றி ஒழுகும் நாளில், அப்போ அறிவாலையும் விலகி நிற்கிறான், உடலாலும் விலகி நிற்கிறான். புனிதவதியர் என்ன கருதி இருப்பாங்க, ஏதோ பணிச்சூழல், வியாபார சூழல், கணவர் முன்பு போல் நம்மகிட்ட பேசலை, இருக்கட்டும், பணியில் இருக்கிறாரு, தொழிலில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சித்தானே அவங்க இருந்திருப்பாங்க. ஒரு இயல்பான ஒரு பெண்ணாக அவங்க தன்னைத்தானே தெய்வ பெண் அவங்க கருதிக்கல. அவங்க கணவருக்கு எப்பவும் போல் என்னென்ன பணிவிடைகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் முறையாக செய்து கொண்டுங்க. இவன் தான் அதை கொஞ்சம் எட்டி நின்று கவனமாக இவனுடைய செயல்பாடுகள் அமைகின்றன என்பதை ஒரே ஒரு சொல்லில் காட்டிட, தொடர்பின்றி ஒழுகும் நாளில். இங்கே தொடர்பு என்பது உள்ளத்தாலும் உடலாலும் ரெண்டுலேயும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறான். இப்போ தான் திருமணம் ஆகியிருக்கிறது, ரொம்ப காலமெல்லாம் ஆகலை. இப்போ திருமணம் ஆன நிலையில் இப்படி ஒரு இளமைக்குரிய வாழ்க்கையில் தெய்வத்தன்மை பொருந்தி இருக்கிற புனிதவதியாற்ற இவன் தொடர்பின்றி நிற்கிறான் என்பது வருந்தத்தக்க ஒன்று. அறிவாலும் விலகி நிற்கிறான், உடலாலும் விலகி நிற்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் அவன் ஒரு காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறான். ஏதாவது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு பெயரை சொல்லி இங்கிருந்து நாம் தப்பித்தா போதும் அப்படின்னு அவன் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் வலிமை பெற்று விட்டது. அதனால் என்ன நினைத்தானா சொல்லார், விடுவதே எண்ணமாக மேவிய முயற்சி செய்வான், படுதிரை பறவை மீது படர்களம் கொண்டு போகி நெடு நிதி கொணர்வேன், என்ன நிறந்த பல் கிளைஞராகும் வடுவில் சீர் வணிக மாக்கள் மரக்கலம் சமிப்பித்தார்கள். இப்போ பார்க்குறவங்கிட்டலாம் அவனுக்கு மனதுக்குள்ள ஒரு எண்ணம், எது, விடுவதே எண்ணமாக, எப்படியாவது புனிதவதியாரை விட்டுவிட வேண்டும். அதுதான் அவன் அறிவுக்குள்ளே இருந்த எண்ணம், விடுவதே எண்ணமாக. நீங்கள் எப்பவுமே பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி இல்லற வாழ்க்கை அப்படின்னு வரும்போது
இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படி நின்று பார்த்திங்கன்னா அவங்க பிரிவுக்கான அடிப்படை முதல்ல அறிவில் ஏற்படும், அப்புறம் தான் உடலால் பிரிவாங்க. இவன் நமக்கு ஆக மாட்டான்யா அப்படின்னு அறிவுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும்போது ஒரு இடைவெளி 2 பேர்த்துக்கும் தொடங்க ஆரம்பிக்கும். அப்புறம் அது மெல்ல மெல்ல வளர்ந்து ஆரம்பிச்சதுன்னா ஒரு கட்டத்தில் சரி நீ உன் வேலையை பார்த்துக்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆளுக்கு ஒருத்தர் இன்றைக்கெலாம் அது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஒரு காலத்தில் அதெல்லாம் அபூர்வமாக இருந்துச்சு. இன்றைய காலம் அதிகம் படிக்கிறாங்க, அதிகமான சுதந்திரம் இருக்கிறது, அதிகமான விவாகரத்து நடக்கிறது. இதுதான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய உலகத்தில். எப்போ இந்த குழந்தைகள் 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் நிற்கிது. பயந்து தான் பெற்றோர் இருக்கணும். ஏன் என்ன சொல்லிவிட்டு கோச்சிட்டு வந்து நிற்பால்னு தெரியலையேங்கிற இடத்துல தான் வாழ்க்கை இருக்குது. பல வீட்டில் அப்படி தாங்க இருக்குது. ஏதோ ஒரு வகையில் சிலர் தான் அப்படியே இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாங்க. பெரும்பாலான சூழலை பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு இடர்பாடு வரும்போது முதல்ல அறிவில் தோணுவது இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்கிற எண்ணம் தான் முதல்ல வருது. அப்போ உள் சார்ந்திருக்கிற எண்ணம் புறத்தே புலப்படும். அதனால் இங்கே இவனுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. அதை என்ன பண்ணுறான், அதுக்கான முயற்சி செய்கிறான். எப்படி முயற்சிக்கிறான் அப்படின்னு கேட்டால் பார்க்கக்கூடியவங்கள்ட்டெலாம் பேசுகிறான். என்னென்னு, எனக்கும் திரைகடல் ஓடி திரவியம் தேட வேண்டும் என்று ஒரு ஆசையாக இருக்கிறது. எனவே மாமா நிறையா கப்பல்லாம் வச்சிருக்கிறாரு, அவர் நிறையா பொருள் ஈட்டி வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம குலத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்குதா இல்லையா? மாப்பிள்ளை சொல்கிறது சரிதாங்க. என்னதான் இருந்தாலும் மாமனார் சம்பாரித்து வச்சதை சாப்பிட்றத விட மாப்பிள்ளை சொல்கிறது சரிதான். தனியாக ஒரு மரக்கலத்தை சமைத்து இங்கே இருக்கிற வணிகப் பொருள்களை ஏற்றி கொண்டு அயல் நாட்டுக்கு போய் அங்கே போய் விற்பனை பண்ணி அதுக்கு வேறு பொருளை வாங்கி கொண்டு வந்து இங்கே விற்பனை பண்ணுவது தானே நமக்கு வணிகர் குலத்துக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு சொல்லும்போது யாராவது கோச்சுக்குவாங்களா? என்ன மாப்பிள்ளை என்னமோ கப்பலை வாங்கிட்டு வியாபாரத்துக்கு போகிறங்கிறாருன்னு கோச்சுக்குவாங்க. ஏன், இருக்கிறதே வியாபாரம் செய்வது தானே அவங்க தர்மம். எனவே அறம் சார்ந்த வாழ்க்கை தானே. திரைகள் ஓடியும் திரவியம் தேடு என்று வணிகர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டதுனால இவன் பார்க்குறவன்ட்டெலாம் பேசிகிட்டே இருக்கிறான். நானும் போகணும்னு நினைக்கிறேன், நானும் போகணும்னு அவங்கெல்லாம் வியாபாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறான்னு நினச்சிக்கிட்டாங்க. அவன் போகணும்னு நினச்சான்னு யாருக்குமே தெரியல. என்ன ஒரு வியப்பு பாருங்களேன். எல்லாரும் அப்படித்தான் நினச்சிக்கிட்டாங்க. அந்த தருணம் வரட்டுன்னு காத்திருந்தான். அதுக்குரிய ஆட்கள் கிடைத்தார்கள். புதிய மரக்கலன் ஒன்று சமைத்தார்கள். இது வரைக்கும் அவங்க மாமனார்கிட்டயே நிறையா இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், நான் புதுசாக செஞ்சு அதில் தான் போகணும் அப்படின்னு முடிவெடுத்தான். சரி அப்படின்னு இப்போ மரக்கலம் சமைத்துட்டாங்கன்னாரு. கலம் சமைத்து அதற்கு வேண்டும் கம்மியருடன் செல்லும் புலங்களில் விருப்பு பண்டம் பொருந்துவ நிரம்ப ஏற்றி சலம் தரு கடவுள் போற்றி தலைமையாம் நாயகன் தானும் நலம் தரு நாளில் எரி நளி திரை கடல் மேல் போனான். ஒரு குறிப்பு சொல்லார். மரக்கலன் தயாராகிவிட்டது. அப்போ அதுக்குரிய பணியாளர் சொல்லுவாங்க இல்லையா, பரமதத்தரே கப்பல் தயாராகிவிட்டது, எல்லாம் போய் பார்வையிட்டாச்சு, எல்லாம் சிறப்பாக இருக்குது. இப்போ என்ன வேணும், இது செலுத்துவதற்கு மாலுமிகள் என்கின்ற அந்த, ஏன்னா அன்றைக்கெல்லாம் பாய்மர கப்பல் தான். காற்றின் வேகத்தை அறிந்து திசை அறிந்து படகை செலுத்தும். அதில் தமிழர்கள் வல்லுநர்கள் என்பது வரலாறு சொல்லுகிற செய்தி. ஏன்னா ராசேந்திர சோழன் யானைகளை படகுகளை ஏற்றி கொண்டு போய் போர் புரிந்தார் என்று வரலாறு சொல்லுது. சரக்குகளை ஏற்றிட்டு போகிறக்கே எத்தனை பெரிய கப்பல் வேணும், யானைப்படையை கப்பலை ஏற்றிட்டு கொண்டு போனால் எத்தனை கப்பலையாக வச்சுருப்பார் ராசேந்திர சோழன். வியந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. அப்படி அவர் இலங்கைக்கு போகல, சுமத்ரா, ஜாவா, மலேசியான்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த கம்போடியா போன்ற நாடுகளுக்கு யானைகளை கப்பலில் ஏற்றிக்கிட்டு படையெடுக்க போனார்னா கப்பல் எத்தச்சோடு இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அதை செலுத்துவதுக்கான மாலுமிகள், அதை திசைகளை அறிதல், பருவம் அறிந்து அதை கொண்டு அப்படின்னா எவ்வளோ பெரிய வலிமையை ஒரு திட்டமிட்டு ராசேந்திர சோழன் செலுத்தியிருப்பார் என்பதை நீங்கள் அறிந்து பார்க்கணும். எனவே வாணிபம் என்பதில்
நம்முடைய பெரியவர்கள் மிகச்சிறந்த முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்க நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் இங்கே சொன்னாங்க, கலம் சமைத்தற்கு வேண்டுவ கம்மியருடன், அதாவது அந்த படகை செலுத்தக்கூடிய கம்மியர். இன்றைக்கி நம்ம மாலுமிகள் அப்படின்னு சொல்கிறோம், அன்னைக்கு கம்மியர் என்று பெயர். அந்த கம்மியருடன் செல்லும் புலங்களில் விரும்பு பண்டம் பொருந்துவ நிரப்ப ஏற்றி, இங்கிருந்து என்னென்ன கொண்டு போக முடியுமோ நம்ம சொல்ல ஏலம், வாசனை பொருள்கள் போன்றவற்றை ஏற்றி கொண்டு இதை கொண்டு விற்பனை செய்வதற்காக வேறு நாடு கொண்டு விற்றுட்டு அங்கே இருக்கிற பொருள், அன்றைக்கெல்லாம் பண்டை மாற்று முறைன்னு பேர். நாம் ஒரு பொருளை கொடுப்போம், அவங்க பொருளை கொடுப்பாங்க, அப்படி பெறுதல் அப்படிங்கிற முறையில் இப்படி வேண்டுகிற பொருள்களை எல்லாம் அந்த படகுல கப்பலில் ஏற்றி கொண்டு சலந்தரு கடவுள் போற்றி. வாணிபர் என்பதனால் அந்த நீருக்குரிய கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்கடவுள் அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருணன். உழவு தொழிலில் இந்திரனை வணங்குவது மரபு. உழவர்கள் இந்திரனை வணங்குவாங்க. தொல்காப்பியம் இந்திரனைத்தான் தெய்வம் என்று சொல்லி இருக்கிறது. வேளாளர்களுக்கு இந்திரன். அப்போ நீர்க்கடவுள் என்று வரும்போது வருணன். அப்போ கடலை மையமாக கொண்டு மீனவர்கள் முதலானவர்கள் வருணனை தெய்வமாக போற்றுவாங்க. வேளாளர்கள் இந்திரனை கொண்டாடுவாங்க. அதனால தான் நீங்கள் பூம்புகாரில் இந்திர விழா எடுக்கப்பட்டது என்கிற செய்தி இருக்கிறது. அப்படி ஏன் உழவு தொழிலுக்குரிய வண்ணமாக இந்திர விழா எடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே அந்த நீர்க்கடவுளாகிய வருணனை வணங்கி கொண்டு சலந்தரு கடவுள் போற்றி தலைமையாம் நாயகன் தானும், அதாவது வணிக குலத்தின் தலைவனாக இருக்கிற பரமதத்தன் தானும் நலம் தரும் நாளில், அப்படி செல்லும்போது நாள் ஓரை அந்த சூலம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்கக்கூடியன்னு வச்சுக்கிட்டா இன்றைக்கி போகலாமா வேண்டாமா, இன்றைக்கி செல்லுவதற்கான நாள், பயணம் மேற்கொள்ள இனிதான நாள் அப்படின்லாம் நம்ம குறிப்புகள் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அந்த குறிப்புகளையெல்லாம் பார்த்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான். நலம் தரும் நாளில் ஏறி நளி திரை கடல் மேல் போனான். வரப்போகிறது இல்லை, போனான். போய் வருகிறேன்னு போகிறேன்னு போயிட்டான். இந்த சேக்கிழார் சொல்லு, அதில் தான் அவருடைய தெய்வ சேக்கிழார் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா. பயணம் மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா. போனான், ஏன் வரப்போகிறது இல்லை என்பது குறிப்பால் உணர்த்துறார். ஏன் அவன் மீண்டும் காரைக்காலுக்கு வரப்போவது இல்லை. இதுதான் சேக்கிழாருடைய சொல் நயம். சரி, அப்படி புறப்பட்டு போனவன் என்ன பண்ணான், தான் ஒரு நாட்டுக்கு போனான், வாணிபத்தை செய்தான். அங்கே இருக்கிற பொருள்களை எல்லாம் கப்பலில் ஏற்றி கொண்டு காரைக்காலுக்கு வராமல் தமிழகத்துக்கு திரும்புகிற பொழுது வேறொரு வணிக நகருக்கு போகிறான். சொல்கிறார் பாருங்க, கடல் மீசை வங்கம் ஓட்டி கருதிய தேயம் தன்னில் அடைவுறச் சென்று சேர்ந்து அங்கு அளவில் பல் வளங்கள் முற்றி இடை சில நாள்கள் நீங்க மீண்டும் அக்கலத்தில் ஏறி படர் புனர் கன்னி நாட்டு ஓர் பட்டினம் மருங்கு சேர்ந்தான். பாண்டி நாட்டுக்கு கன்னி நாடுன்னு பேர், சோழ நாட்டுக்கு நீர் நாடுன்னு பேர். இங்கே காரைக்கால் என்பது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய தலம். அதனால் இங்கிருந்து புறப்பட்டவன் ஒரு தேசத்துக்கு போனான். ஒரு தேயம், தேசம் என்பது தேயம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கடல் மீசை வங்கம் ஓட்டி, வங்கம்னா கப்பல்னு பேர். கடல் மீசை வங்கம் ஓட்டி, கப்பலை ஓட்டி கருதிய தேயம் தன்னில், அவன் எந்த நாட்டுக்கு போகணுன்னு நினச்சானோ, அவன் இலங்கை போகணுன்னு நினச்சானா இல்லை சுமத்ரா ஜாவா அப்படிப்பட்ட நாடுகளுக்கு போகணுன்னு நினச்சானா தெரியல. ஆக அவன் நினச்ச நாட்டுக்கு போனான்ட்டார். எந்த நாடுன்னு குறிப்பிடப்படலை. கருதிய தேயம் தன்னில் அடைவுறச் சென்று அந்த நாட்டுக்கு போய் தன் சரக்குகளெல்லாம் இறக்கி விற்பனை செய்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களையெல்லாம் கப்பலில் ஏற்றி கொண்டு திரும்புகிறான்னார். சொல்ல பாருங்க, அடைவுறச் சென்று சேர்ந்து அளவில் பல் வளங்கள் முற்றி இடை சில நாள்கள் நீங்க, சில நாட்கள் கழிந்த பிறகு மீண்டும் அக்கலத்தில் ஏறி, கொண்டு போன கப்பல் எதுவும் அந்த கப்பலில் ஏறி மீண்டும் காரைக்காலுக்கு வராமல் நீர் அலை சூழ்ந்திருக்கக்கூடிய
மதுரை, அதாவது பாண்டி நாட்டில் ஓர் பட்டினத்துக்கு வந்து சேர்ந்தான்னார். புனர் கண்ணி நாட்டு ஓர் பட்டினம் மருங்கு சேர்ந்தான் என்பது சேக்கிழார் காட்டுகிறார். இங்கே அன்றைய நாளில் பாண்டி நாட்டினுடைய வாணிபத்துக்குரிய, கடல் வாணிகத்துக்குரிய இடமாக இருந்ததில் ஒரு நகர் இன்றைக்கி குலசேகரப்பட்டினம் என்று வழங்கப்பெறுகிறார். இன்றைக்கும் அந்த தலம் தான் கருதப்படுகிறது. சி.கே. ஐயா அவர்கள் இங்கே ஓர் பட்டினம் என்று குறித்திருப்பது குலசேகரப்பட்டினம் என்று தன் உரை குறிப்பில் கொடுத்துருக்கிறாங்க. இதற்கு சான்றாக இன்றைக்கி நீங்கள் திருச்செந்தூரிலிருந்து குலசேகரப்பட்டினம் போகலாம். இன்றைக்கும் தசரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த கடற்கரை நகரத்தில். அந்த இடத்துல நீங்கள் உள்ளே நுழைகிற பொழுது நீங்கள் அப்படி உள்ளே நுழைஞ்சிங்கன்னா வலது புறத்தில் ஒரு கல் மண்டபம் அமைய பெற்றிருக்கிறது. யாராவது போனீங்கன்னா அவசியம், திருச்செந்தூர் நிறையா முறை போவீங்க, திருச்செந்தூர் போகிற அந்த சாலையில் நேராக போனால் திருச்செந்தூர் வலது பக்கம் ஒரு சாலை பிரியும், அதில் போனால் குலசேகரப்பட்டினத்துக்கு சாலை போர்டு போட்டிருப்பாங்க. அதில் நுழைவீர்களானால் குலசேகரப்பட்டினம் என்று பேர் வச்சிருக்கிற பெயர் பலகை இருக்கிற இடத்துக்கு எதிர்ப்புறம், நீங்கள் இடதுபுறத்தில் இருப்பீங்க, வலது புறத்தில் ஒரு கல் மண்டபம் இருக்கிறது. அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது, காரைக்கால் அம்மையார் பேய் வடிவம் பெற்ற மண்டபம். போய் பாருங்கள் ஏன்னா முருகனை காண்பதுக்கு நிறைய பேர் போவீங்க, இங்கே தான் இருக்குதுன்னு தெரியாமல் வந்திருப்பீங்க. அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா 2 சிவாலயம், பெரிய சிவாலயம் இருக்குது, அற்புதமான சிவாலயம், 2 கோயில் அங்கே இருக்கிறது. எனவே காண வேண்டிய ஒரு ஆலயம், பெரிய கல் திருப்பணி செய்யப்பட்ட 2 சிவாலயம் இருக்குதுங்க, அற்புதமான சிவாலயமாக. அந்த நகருக்கு தான் நமக்கு அறியப்படுகிறது என்பதை சி.கே. ஐயா அவர்கள் தன் உரை குறிப்பில் கொடுத்துருக்கிறாங்க. எனவே ஓர் பட்டினம் என்பது குலசேகரப்பட்டினம் என்று சொல்லப்பெறுவது. இதுக்கு ஒரு செய்தி உண்டு. நம்ம வாழ்கிற காலத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த ஸ்ரீஹரிகோட்டா என்று சொல்லக்கூடிய ராக்கெட் ஏவுதளம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்தில் வரவேண்டிய இடம் என்பது ஒரு குறிப்பு. முதலாக இதை பற்றி ஆராய்ச்சிக்குரிய அந்த துறை இருக்கு இல்லைங்களா, இந்திய விண்வெளித்துறை, அந்த விண்வெளித்துறையினுடைய தலைவர் எங்கு ஏவுதளம் அமைக்கலாம் என்று ஆய்வு செய்த பொழுது இந்த குலசேகரப்பட்டினத்தை தான் முதலில் தேர்வு செய்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையான காரணத்தினால அது அமையப்பெறவில்லை என்பதை யார் குறித்திருக்கிறாங்க? அப்துல் கலாம் அவர்கள் தன் உரை குறிப்பில் கொடுத்துருக்கிறாங்க. பாபாஜி என்று ஒருத்தர், அவர் தான் அணு ஆராய்ச்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் தான் வந்து ஆய்வு செய்ய வந்தவர். அப்படி ஆய்வு செய்த வந்த பொழுது இந்த இடம் சிறந்த இடம் என்று தேர்வு செய்யப்பட்டது. சில அரசியல் காரணங்களால் அந்த இடம் தேர்வு செய்யப்படாமல் போயிற்று. அதன் பிறகு தான் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு ஏவுதளம் மாற்றப்பட்டது என்பது செய்தி. இப்போ இன்றைக்கி மத்திய அரசு ஒருவாறு அந்த இடத்துல வேறு சில முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிற காரணத்தினால அந்த இடம் பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்புத்துறைக்கு இடமாக இன்றைக்கி நகர்ந்திருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை மத்திய அரசு இப்போ அந்த இடத்துல செய்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் அந்த அம்மையாருடைய இடம் தாண்டுனா பாதுகாக்கப்பட்ட இடமாயிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பகுதியாக அந்த இடத்துல பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இதை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ளலாம். இது ஒரு திருவருள், அப்படி தான் சொல்லணும். அந்த ஒரு வேளை அது அந்த இடத்துக்கு அமைந்திருந்திருந்தால் இன்றைக்கி அந்த பகுதியும் அந்த மாவட்டம் வேறு வகையான வளர்ச்சியை பெற்றிருக்கும். ஏதோ ஒரு காரணம், திருவருள் இல்லை, அவ்வளோதான், அப்படின்னு நம்ம அமைதியாகிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதனால் திருவருள் கூட்டி வைக்கவில்லை, எனவே அது ஆந்திர மாநிலத்துக்கு சென்று விட்டது. சரி, அந்த இடம்தான் குலசேகரப்பட்டினம் என்கிற இடம். அங்கே வந்து சேர்ந்தான். சொல்கிறார், ஓர் மருங்கு சேர்ந்தான். இப்போ நீங்கள் நினைத்து பார்க்கணும், புனிதவதியார் கணவன் வாணிபத்துக்கு சென்றிருக்கிறான், வந்து விடுவான் அப்படின்னு காத்து நிற்கிறாங்க. இப்போ வாணிபத்துக்கு செல்லுதல் என்பது அவர்களுடைய கடன். இந்த மீனவர் குலத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், கடலுக்கு கணவன் போனான்னா விளக்கேற்றி வைத்து கொண்டு தெய்வத்தை வேண்டிக் கொண்டு மீனவ குல பெண் காத்திருப்பா. ஏன்னா எப்போ அலை வீசும்,
புயல் வரும், சூறாவளி வரும் என்று தெரியாது. தெய்வத்தை நம்பித்தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. எனவே கடலுக்கு போகும்போதே வணங்கி போவாங்க. கரைக்கு வந்து சேருகிற வரைக்கும் அந்த பெண் பக்தியோடு இறைவனை வேண்டிக் கொண்டு நிற்பது இன்னைக்கும் பார்க்கலாம். இதுதான் அடிப்படை. ஏன்னா இயற்கை என்பது நம்ம கையில் இல்லை, எது வேணாலும் நிகழலாம் என்பதனால மிகுந்த அச்சத்தோடு கடலுக்கு போயிட்டு திரும்புகிற வரைக்கும் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் அந்த பெண்கள் இருக்கணும். இதுதான் அடிப்படையான ஒன்று. அதே போல் தான் வாணிபத்துக்கும். அன்றைக்கி கப்பல் ஏற்றிட்டு சரக்கை ஏற்றி கொண்டு கணவர் போயிருக்கிறார். இன்றைக்கி போல் தொடர்புகள் உடைய வசதி இருந்துச்சுன்னா நான் இப்பொழுது மலேசியாவுக்கு வந்திருக்கிறேன், இன்னும் 1 மாதத்தில் வந்து விடுவேன் என்று செய்தியை சொல்லலாம். அதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பில்லை. தொடர்பாக தான் இருந்துச்சு, எல்லாம் கிடைக்கக்கூடிய தொடர்பாக இல்லை. அதனால் என்னாச்சு, இப்போ கணவன் போயிருக்கிறாரு, வியாபாரத்தில் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு புனிதவதியார் காத்து கிடக்கிறார். அவனோ என்ன பண்ணிட்டான், நேராக துறைமுகப்பட்டினமாகிய குலசேகரப்பட்டினத்துக்கு வந்துட்டான். எவ்வளவு காலம் ஆகியிருக்குன்னு நீங்கள் கற்பனையில் நினைத்து கொள்ளுங்கள். படகை ஏற்றி கொண்டு அங்கே போய் விற்பனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பொருளை ஏற்றி கொண்டு திருப்பி அவன் வருகிறான்னா குறைந்தபட்சம் எவ்வளோ காலம் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு உங்கள்கிட்டயே விட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ மாதம் போடணுமோ டேஷ் ஃபில் பண்ணிக்கிங்க. அவ்வளோ காலமும் காத்திருக்கிறாங்க நம்பிக்கையோடு. சரி, அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது சொல்கிறார் பாருங்க. அப்பதி தன்னில் ஏறி அலகில் பல் பொருள்கள் ஆக்கும் ஒப்பில் மா நிதியம் எல்லாம் ஒரு வழி பெருக உய்த்து மெய் புகழ் விளங்கும் அவ்வூர் விரும்ப ஓர் வணிகன் பெற்ற செப்பெரும் கன்னிதன்னை திருமலி வதுவை செய்தான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், அவன் குலசேகரப்பட்டினத்துக்கு வந்துட்டான். அங்கே ஒரு சிறிய நிறுவனத்தை தொடங்குறான். வியாபாரம் மெல்ல 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 பெருகுகிறது. அந்த வணிகத்தில் ஒரு தலை சிறந்த வணிகனாக வளர்ந்து வருகிறான். ஒரு இளமையுடைய ஒருவன் நல்ல வியாபாரம் பண்ணுறான். நம்மால் யாவர் நல்லா வியாபாரம் பண்ணுறாரே அப்படின்னு அங்கே இருக்கிற வணிகர்கள்லாம் பார்த்து பேசினாங்க. தனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை அவன் யார்ட்டையும் சொல்லலை. அப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய வணிக குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை, இவனுடைய வியாபாரம் வளர்ந்து இருந்ததுனால இவனும் ஒரு பெரு வணிகன் என்ற பெயரை பெற்ற பிறகு அந்த ஊரில் இருக்கக்கூடிய வணிகர் குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். இப்போ எவ்வளோ காலமாச்சு, கப்பல் போய் வியாபாரத்தை முடிச்சுட்டு வரக்கு ஒரு காலம், இந்த ஊரில் வந்து கடையை ஆரம்பித்து வியாபாரம் செய்து அதில் வளர்ந்து வந்து நல்ல வணிகன் என்று பேர் எடுக்கணும்னா எவ்வளோ காலமாகும்? ஒரே நாளில் வணிகன் பெரிய வணிகன் ஆயிடுவாரா என்ன? இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகியிருக்கணும். அந்த காலம் அது பாட்டுக்கு நகர்ந்து சில ஆண்டுகள் கடந்து போன நிலையில் இவன் பெரு வணிகனாக மாறி அந்த ஊரில் இருக்கக்கூடிய வணிகர் குலத்தில் இருக்கிற ஒரு கன்னி பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்கிறான் அப்படின்ட்டார். அப்போ எவ்வளவு காலம் என்பதை நீங்கள் தான் திட்டமிட்டுக்கணும். சேக்கிழார் காலத்தை குறிப்பிடலை, எவ்வளோ காலம் ஆயிற்று அப்படின்னு. நாம் ஒரு நம்ம கற்பனையில் ஒரு காலத்தை குறித்து கொள்ளலாம். சரி, அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆச்சுனர், பெறலரும் திருவினாலை பெருமணம் புணர்ந்து முன்னை அறலியல் நறுமென் கூந்தல் அணங்கனார் திறத்தில் அற்றம் புறமொரு வெளியுறாமல் பொதிந்த சிந்தையினோடு முறைமையின் வழாமை வைகி முகம் மலர்ந்து ஒழுகும் நாளில். சேக்கிழார் பதிவு செய்கிறாரு, இவன் இல்லற வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த குலசேகரப்பட்டினத்தில் பெறலரும் திருவினாலை பெருமணம் புணர்ந்து உன்னை அறலியல் நறுமின் கூந்தல் அணங்கனார் திறத்தில் அற்றம்னா வஞ்சம் என்று பொருள். இந்த இடத்துல அற்றம் புறம் ஒரு வெளியுறாமல், அவருக்கு ஒரு வஞ்சத்தை செய்துவிட்டு அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு மிகச்சிறந்த வணிகன், நல்ல வணிகன் என்ற முறையில் தன்னை காட்டிக்கொண்டு உள்ளத்துக்குள்ள ஒருவாறு அந்த நினைவை மறைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறான்
பரம தத்தல் சொல்றார். புறமுறு வெளியுறாமல் பொதிந்த சிந்தனையினோடு, அறிவுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்குது. என்னென்னு, புனிதவதியாரை விட்டுட்டு வந்திருக்கிறோன்னு. ஆனால் அதை சொல்லிலையோ செயல்லையோ அவன் வெளிக்காட்டிக்கவே இல்லை. அதான் அடுத்த வரி சொன்னார். முறைமையின் வழாமை வைகி முகம் மலர்ந்து ஒழுகும் நாளில். பார்க்குற யாருக்குமே இவன் வஞ்சம் உடையவன் என்பது தெரியாதவாறு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறான். அப்படி நடத்தி கொண்டிருக்கிற நாளில் என்ன நிகழ்கிறது என்பதை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுடார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாருடைய சிவனி போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. ஐந்தெழுத்து பெருவெள். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம். திரு வல்லம் திருத்தலத்தில் அங்கே நாயன்மாருடைய குருபூசை போன்ற வழிபாடுகளை ஏற்று போற்றுகின்ற ஐயா அவர்கள் உழவாரம் முற்றோதல் போன்ற பணிகளையெல்லாம் திருவல்லம் வேலூர் பக்கத்தில் ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லத்தில் பணி செய்யக்கூடிய ஐயா அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறாங்க. உங்கள் சார்பாக அவருக்கு ஒரு சிறப்பு செய்கிறார்கள் ஐயா.